நான் எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் மட்டும்தான் நம்பி இருப்பேன். எனக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எம்ப்ளாயர் ப்ரொவைடட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் அது மட்டும் போதுமான்னு யோசிச்சா நிறைய கேப்ஸ் இருக்கு. உங்க கம்பெனி கொடுக்கிற இன்சூரன்ஸ் பேசிக் கவரேஜ் மட்டும்தான் கொடுக்கும். ஆனா ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஜாப் பண்ற டைம்ல மட்டும்தான் கவரேஜ் கிடைக்கும். அந்த ஜாப்ல இல்லனா அதுவும் உங்களுக்கு கிடையாது. அதனால தான் எக்ஸ்ட்ரா கவரேஜ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் மட்டும் பத்தாது. பிரைவேட் இன்சூரன்ஸ், ஹெல்த் சேவிங்ஸ் அக்கவுண்ட், அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் பாலிசியாவது இருக்கான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனை இயர் பை இயர் ஸ்டெப் அப் பண்ணணும். ஃபார் an எக்ஸாம்பிள், இனிஷியலா கம்பெனி கொடுக்குற இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் பிரைவேட் பிளான் எடுத்துக்கோங்க. அப்ப அதுல நிறைய மெடிக்கல் காஸ்ட் கவர் ஆகும். நெக்ஸ்ட் இயர் அதுல எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அப்படியே ஸ்டெப் அப் பண்ணி சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவா என்னென்ன இன்சூரன்ஸ் எடுக்கலான்ட்டு உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் PDF கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க.